பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், உங்கள் தங்கம் எங்கே உள்ளது அப்படி என்று நம்ம பார்க்க போகிறோம். தங்கம் எங்கே உள்ளது அப்படின்னு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே அவர்களுடைய தங்க நகையை வீட்டோட மேஜையிலையோ இல்லாட்டினா கட்டில்லையோ இல்லாட்டினா எல்லாரும் பார்க்குற இடத்துலையோ வாசல்லையோ பால்கனிலையோ தங்கத்தை வைக்க மாட்டாங்க இல்லையா? தங்கத்தை எங்கே வைப்பாங்க? பத்திரமா ஒரு இடத்துல சேஃபாக மறைச்சி வைப்பாங்க, லாக்கரில் வைப்பாங்க. ஏன் அப்படி செய்கிறோம்? ஏனென்றால் இது திருடிட்டு போயிடக்கூடாது, திருடன் இதை எடுத்துடக்கூடாது, இல்லை இது காணாமல் போயிடக்கூடாது அப்படின்னு பத்திரமா அதை பொக்கிஷமாக பாதுகாத்து வைக்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பேசுகிற அவருடைய வார்த்தை, ரேமா வார்த்தைகள், இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். இது தங்கத்தை பார்க்கலும் சிறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பொக்கிஷமாக பேசப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பத்திரமாக பாதுகாக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 119:11 சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பொக்கிஷமாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே மறைத்து ஒளித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது நம்மை பாவமான வாழ்க்கைக்கு விலக்கி பாதுகாக்கிறது. பிசாசு பாருங்கள், அவன் ஒரு திருடன். அவன் நமக்கு பேசப்பட்ட அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் அது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து விடக்கூடாது என்பதற்காக அதை திருடுவதிலே அவன் நோக்கமாக இருக்கிற ஒருத்தன் பாருங்கள். ஆகையினால கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பேசப்பட்ட அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க. அது உங்களை பாவத்திற்கு விலக்கி காப்பது மட்டும் இல்லை, உங்களை ஆசீர்வதிக்கவும் செய்யும். இயேசு கிறிஸ்து சோதனை காலத்தின் போது பிசாசு அவரை சோதித்த போது பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே இருந்த அந்த வார்த்தை பொங்கி பதிலாக வந்தது. காரணம் என்ன? அவர் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்திற்குள்ளே பொக்கிஷமாக வைத்திருந்தார். ஆகையினால நாமும் இப்படி கர்த்தருடைய வார்த்தையை, ரேமா வார்த்தைகளை, பேசப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை, நம்மை உணர்த்துவிக்கிற ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை பத்திரமா நம்ம இருதயத்தில் பொக்கிஷமாக பாதுகாத்து நாள்தோறும் அதை அங்கீகரிப்போமானால் நிச்சயமாக ஜெயமுள்ள வாழ்க்கையை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். இதுவே இந்த நாளுக்கான வார்த்தை. ஜெபத்தோடு முடிப்போம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வல்லமையான ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை, வாக்கு தத்தங்களை எங்கள் இருதயத்தில் பொக்கிஷங்களாக பாதுகாக்க எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தெய்வீக சுகத்தை, கிருபைகளை, நன்மைகளை, ஜீவனை நீ தரும்படியாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Thank you.